புத்தகம் என்கின்ற விஷயத்தில் திருமூலர் ஏதாவது சொல்லியிருக்காரா, இல்ல இந்த புத்தகம் சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு நம்ம திருமந்திரத்தை இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, பல மந்திரங்கள் கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறார். எல்லா அதிகாரங்களை பற்றி திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த எழுத்து பணி, கல்வி பணி, இந்த புத்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ரெண்டு மந்திரத்தில் ரொம்ப பார்த்து அதை யோசிச்சு பார்க்கும்போது வருது. அதில் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு மனிதன், ஒரு மனுஷனா ஒருத்தர் இருக்கிற, அவனுக்கு என்ன, அவனை எவை கொண்டு வந்து அவனை உச்சத்தில் நிறுத்துகிறது என்றால் அவன் கற்ற கல்விதான் அவனை கொண்டாந்து உச்சத்தில் நிறுத்துது. அவன் பிறக்கும் போது மிக ஏழ்மையாக இருப்பான். ஒருத்தன் பிறக்கும் போது என்ன ரொம்ப ஏழ்மையா இருக்கான். ஆனா பலம் படைத்த, பணம் படைத்த, புகழ்படுத்த பல பேர் இருப்பாங்க. ஆனா அந்த ஏழ்மையின் காரணமாக அவர்களோடு அவன் சரிசமமாக அமர முடியாது. இதுதான் காலத்தின் சூழ்நிலை. அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஏழ்மையாக இருக்கின்ற இந்த மனிதன் உயர்ந்து அங்க வர வேண்டும் என்றால் அவனுக்கு கிடைப்பது எது என்றால் கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை கொண்டு மட்டும்தான் அவன் முன்னேறி அந்த சக மனிதர்கள் சமமாக அவன் அமர வேண்டும் என்றால் அவனுக்கு கிடைப்பது கல்விதான் என்கிறது அழகா சொல்றார். நூலொன்று பற்றி நுழியேற மாட்டாதார் சொல்றாங்க. நூலொன்று பற்றி நுழியேற மாட்டாதார் மாலொன்று பற்றி மயக்கமுற்றாரே, பாலொன்று பற்றி பழச்சுவை ஆகாது ஏழொன்று பற்றி இளைநின்ற வாரேன்றார். அப்ப என்ன சொல்றன்னா, நீ கிணற்று தவளையாக உள்ள இருக்கின்றார், கிணற்று தவளையாக உள்ள இருக்கிற நீ கிணற்று தவளையா இருந்தா எப்படி ஏது மேல வர முடியும்? அப்ப உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கயிறு வேணும். அப்ப அந்த கிணத்து தவளை கிணத்துக்குள்ளே இருந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுது. அதற்கு மேல் அதால் வெளியே வர முடியல. அப்படி அது மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? பள்ளிக்கூடத்துக்கு போறோம், படிக்கிறோம், அதோட நீங்க முடிச்சிடும் போது அதற்கு மேல் என்ன இருக்குதுன்னு யாரும் போறது கிடையாது. அந்த பள்ளி கல்வி எல்லாம் பெரும்பாலும் நாம் வயிற்றுப்பாட்டுக்கு மட்டுமே அதை நாம் பயன்படுத்துகின்றோம். அறிவு பசிக்கு இது மாதிரி புத்தகங்கள் மட்டும்தான் நம்மை தீர்க்கும் என்பதுதான் உண்மை. நான் ஒரு கல்லூரியில் போய் பேசினேன். அப்ப சொன்னேன், நான் டிகிரி படிக்கும்போது சரி அவர்கள் அப்ப அந்த விழாவை கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் மாணவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இங்க கற்கின்ற கல்வி, இந்த யூஜி பிஜி டிகிரி எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற நிறைவு சீட்டு. அதற்கு மேல் அது இல்லை. 60 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆயிட்டு அந்த கல்வி உங்களுக்கு உதவாது. ஆனால் இந்த கல்வி இருக்குது பாருங்க, பல பேர் எழுதிய அந்த புத்தகங்கள், அந்த புத்தகங்களின் தொகுப்பு அறிவு. ஒரு மனிதரை பார்த்து நான் கேட்டேன், ஐயா அவர் சொல்றாரு, எனக்கு என்ன வயசு தெரியுமா? ஐயா மாதிரி இருப்பாரு, பட் அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அவர் சொல்றாரு, என்னுடைய வயசு என்ன தெரியுமான்னாரு. ஏன்னா திருமூலர் 3000 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அது மாதிரி எனக்கு வயசு 1500. எனக்கு ஒன்றும் புரியல, இன்னும் கிண்டல் பண்றீங்க அப்படின்னு. 1500 வயசு எனக்கு அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு சரி எதை நம்மள மகிக்கிறார், கிண்டல் பண்றாரு, நாம திருமூலர் சொல்றதால ஏதோ பண்றான்னு சொன்னா அவர் சொன்னார், கையை பிடிச்சிக்கிட்டு, ஐயா குருநாதன் மாதிரி தான் இருப்பாரு. அவர் சொல்றாரு, உண்மையிலே எனக்கு 1500 வயசு தான் அப்படின்னு. என்னன்னு கேட்டா, அவ்வளவு நூல் நான் படிச்சிருக்கிறேன். என்னன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம், அவ்வளவு நூல். ஆமாயா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறதுக்கு அதாவது 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுது. எல்லாம் படிச்சா ஒரு 30 வயசுக்கு மேலதான் நம்ம புத்தகம் எழுத்துக்கு வராங்க. 40 வயசு மேல புத்தகம் 50 வயசு மேல வராங்க. அந்த 40-50 வயது வரைக்கும் அவர் கற்ற கல்வியும் அந்த அனுபவம் சேர்ந்துதான் ஒரு புத்தகமா வருதுன்னா, நான் ஒவ்வொருக்கும் 50 வயசோட அனுபவம் ஒரு புத்தகத்தில் இருக்குன்னா, அப்ப இப்ப நான் படித்த புத்தகத்தின் மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தா அவங்க வாழ்க்கையின் மொத்த அனுபவங்கள் கணக்கு போட்ட போது எனக்கு 1500 வயசு ஆகுதுன்றார். ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நான் பல இடங்களுக்கு பயணம் செய்து, நாம் பல ஆய்வு செய்து பல புத்தகங்களை நாம், அது கவியாக, இது இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக, அறிவியலாக அல்ல வேற எந்த ஒரு துறையாக வேணாலும் இருக்கலாம், ஆய்வுகள் சார்ந்த புத்தகமாக இருந்தால் நம்மளால முடியாது. ஆனால் ஒருவர் சிந்தித்து, அவர் எழுதி, அவர் சிந்தனையில் தோன்றி, அதை வார்த்தையால் வரிகளால் வடிகளால் கொண்டாந்து வச்சு அதை நாம் படிக்கின்ற பொழுது அவர் பெற்ற அத்தனை அனுபவத்தையும் நாம் பெறுகின்றோம். அதுதான் உண்மை. அப்ப இந்த நிஜம் தெரியாம திரும்ப சொல்றார், நூலொன்று பற்றி நுழியேற மாட்டாதார். நீ கிணத்து தவளையா இருக்கிற, உனக்கு கல்வி என்ற நூல் அந்த கயிறானது அங்க இருக்குது. அந்த கயிறை பிடிச்சு வாயா மேல ஏறி வா. அந்த மேல ஏறி அந்த மேல நின்றுட்டாதான் நீ அந்த உலகத்தை நீ காண முடியும். அது வரைக்கும் அதோட அந்த படிப்பாகப்பட்டு நீ படிக்கிற அந்த கல்வி படிப்பு, அந்த கல்வியானது ரொம்ப முக்கியம். அந்த நூல்களை நூல் பற்றி நுழியேற அங்க வர முயற்சி கிடையாது. அங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி புரிஞ்சுக்கீங்க, ரொம்ப ஈஸியா புரியும்.
ரொம்ப ஏழ்மையா இருக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா முன்னுக்கு வரணும், ஆனால் நான் ஏழ்மையா இருக்கிறேன். அரசு நிறைய நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குது படிக்கிறதுக்கு, படிச்சு முடிச்சு வந்துடுறாங்க. வந்து அந்த பதவியில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு IAS IPS ஏதோ வச்சுங்களேன், ஏதோ ஒரு துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வரையில் அங்க திருமூலர் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுங்களா? புரியல. அடுத்த வரியில் அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏறி வந்துட்ட, நீ எதை அடைய வந்தியோ அங்க வந்து நின்னுட்ட, அங்க நின்று அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வரியில் வைக்கிறாருங்க திருமூலர், நீ மாலொன்று பற்றி மயங்குகின்றவாறே என்றார். அப்பனா மாயையில் போய் சிக்கிக்கிற, இது வரைக்கும் நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, அதுக்காக நீ எந்த இடத்துக்கு வந்தையோ அங்க வந்து அடைஞ்ச உடனே நீ என்ன பண்ற, மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே, மாயையில் சிக்கி கொண்டு அதுக்கப்புறம் பொன் பொருள் பேர் புகழ்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி அவர்கள் ஓடி செல்கின்றார். அதனால் அவர்களுக்கு அந்த கல்வியை முழுமையாக ருசிக்க முடியும். அதற்கு மேல் படிக்கக்கூடிய அந்த படிப்பு, அந்த பொதுவான வாழ்க்கையில் நாம் கிடைக்கக்கூடிய அந்த கல்விகளை அவர்கள் பெற முடியாமல் வாழ்க்கை அதோட அந்த மாயிலே சிக்கிட்டு இதுவே வந்து வயசாகி போயிடுறாரு. அங்க ஒரு அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு வரியை சொல்றாரு பாருங்க, பாலொன்று பற்றி படல் சுவை ஆகாது. நீ அந்த பாலோட சுவையை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுற. ஆனா அந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த புத்தகம் பால் அப்படின்னு வச்சுன்னா, அந்த சார்ந்த அந்த கல்வி ஏட்டு கல்வியை மட்டுமே நீ படிச்சு, கல்லூரி கல்வியை மட்டுமே படிச்சு அந்த பால் என்ற சுவையை நீ அறிஞ்சிட்ட. ஆனா அந்த பாலோடு ஒரு படத்தையும் சேர்த்த ஒரு சுவை வருங்கன்னா, அந்த பாலோட சேர்ந்த அந்த படச்சுவையும் நீ அனுபவிக்கின்ற அறிவுக்குள்ள நீ போக மாட்ட. இதோட போதும், நாம படிச்சுட்டோம், டிகிரி வாங்கிட்டோம், அதோட போதும் சொல்லி போயிடுற. ஆனால் வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் இலக்கியவாதிகளும் அற்புதமாக அள்ளி தருகின்ற இந்த நூல்களை நீ படிக்க தவறி விடுகின்றாய். அதான் அந்த பொருளை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அப்ப அது வயிற்று பாட்டுக்காக படிச்ச கல்வி, ஆனா இவரை ஞானத்தை அறிவை வளர்த்துறதுக்காக தான் இந்த புத்தகத்தை புத்தக அமைப்பு இது எல்லாமே. அது சொல்றாரு. அப்படி அதற்கு அடுத்தது கடைசியா சொல்றாரு, ஏழொன்று பற்றி இலை நின்றவாறே சொல்றாரு. ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் அதை நம்ம படிச்சு இடிச்சு வந்துட்டோம், வந்து அந்த மரத்தில் இருக்கிற அந்த இலைகள், அந்த செடியில் இருக்கிற இலைகள் அப்படி வச்சுங்க, ஒரு பசுமையான பச்சை பசேன்னு வண்ணங்களாக இந்த இலை இருக்கின்றது. நீ என்ன பண்றனா அதை கொஞ்ச நாளும் பொறுத்து அமைதி இருந்து அதற்கு மேல் அந்த மரத்தை நீ பார்க்கறது கிடையாது. அந்த இலையை மட்டும் எடுத்து அந்த இலையை மட்டும் அனுபவித்துட்டு அதோட நீ முடிச்சிட உன் வாழ்க்கையில். உன் கல்வியில நீ போற படிக்கிற எல்லாம் செய்யற, ஆனா அதற்கு மேல் போகாம அந்த இலையோட போதும் முடிச்சிடுற. ஆனா கொஞ்சம் அதற்கு மேல் நீ முயற்சிக்க வேண்டும். அந்த இலைக்கு அப்புறம் பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் வரும், கனி வரும். அப்ப அந்த காயின் சுவையை நீ சுவைப்பதல்ல, நீ கனியின் சுவையை நீ கணிப்பதல்ல, இலையோடு உன் வாழ்க்கையை முடித்து விடுகின்றார் என்று சொல்கின்றார். அப்ப இந்த நாம படிக்கிற இந்த ஸ்கூல் படிப்பு, இந்த பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இவை எல்லாத்தையும் நாம் படிப்பதை விட இவை அனைத்து வாழ்க்கைக்கு முக்கியம். அதில் எந்த அவசியம் இல்லை. அதை விட இது மாதிரி சிறந்த படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இவர்கள் இருக்குகின்ற நூல்களில் தான் வாழ்க்கையில் அனுபவ கல்வியானது நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவ கல்வியை கொடுக்கின்றவர்கள் தான் இந்த எழுத்தார்கள். இந்த 101 பேரும் இந்த எழுத்தாளர்கள் என்ன கொடுக்குறாங்க, இந்த அனுபவங்களை அவர்கள் பெற்ற அது இலக்கியமாக இருக்கட்டுங்க. இப்ப ஒருவர் வந்து அழகான தமிழ் கவிதை எழுதுறார், ரொம்ப சந்தோஷம். அந்த தமிழ் கவிதையை நீ படிக்கிற, இந்த பக்கம் ஒரு ஆய்வு கட்டுரை படிக்கிற, இரண்டையும் அந்த கவிஞன் படிக்கின்ற போது அந்த ஆய்வு கட்டுரையை அழகா கவிதையத்தை எழுத முடியும் அவரால். அப்ப அது பல மடங்காக வளர்ந்து கொண்டே போகும். அந்த கல்வியை ஒருவன் அனுபவிக்க வேண்டும். அப்ப அந்த அதை சார்ந்த அவன் ஞானமானது அடைய வேண்டும் என்கின்ற அந்த மந்திரத்தை சொல்றாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்றாரு, இவை எல்லாம் நீ கல்வி படிச்சுட்ட, ஆனா இது உன் வாழ்க்கைக்கு எப்படி உதவும், இந்த கல்வியானது உன் வாழ்க்கைக்கு எப்படி உதவும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, துணையதுவாய் வருவது தூய நற்கல்வின்றார். நம்மளுக்கு துணையா எது வரும்னா தூய நற்கல்வி. அந்த வார்த்தை அழகா போடுறாரு. துணையதுவாய் வருவது கல்வின்னு போடலாமே, அங்க சொல்றாரு தூய நற்கல்வின்றார். அங்க தூய என்பது புனிதமானது, அப்புறம் நட்பு என்பது புனிதமானது. அதை ரெண்டா சொல்றாரு, துணையதுவாய் வருவது தூய நற்கல்வி. சரி, நல்ல அந்த தூய கல்வினா என்னது? அந்த தூய கல்வியானது அதுதான் நான் யார், எதற்காக பிறந்தேன், எதற்காக வாழ்கின்றேன், என் இறுதி நிலை என்ன என்கின்ற அனுபவத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த கல்விதான்
துணையதுவாய் வரும் தூய நற்கல்வி. அந்த கல்வி தாண்டா உனக்கு கடைசி வரைக்கும் வரும். துணையதுவாய் ஒரு தூய நற்கல்வி. அந்த கல்வி உனக்கு வருகின்ற போது அடுத்த வரையில் அழகா சொல்றாரு, துணையதுவாய் வரும் தூய நல் கேள்வியும். உன்னுடைய கேள்வி மாறிடும். அந்த கேள்வி சொல்ல பாருங்க, நான் எதற்கு, நான் பிறந்தது, நான் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று எல்லாம் பண்ணி இப்படி வாழ்ந்து பேர் புகழ் பெற்று அதோடு போவதற்கு நான் பிறந்தேனா அப்படி என்ற ஒரு கேள்வி எனக்கு வருது இல்லையா, அந்த கேள்வியும் துணையதுவாய் வரும் தூய நற்கேள்வி என்றார். அந்த கல்வியை, அந்த ஞான கல்வியை நீ அடைவாய். பிறகு அப்ப நான் யார் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு வருவாய். எதற்காக பிறந்தோம் என்ற கேள்வி உனக்கு அந்த தூய கேள்வியும் அது எழுந்து முடிவதற்கு வரும். துணையதுவாய் வரும் தூய நற்சிந்தையும் சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அதுக்கு உனக்கு துணையா வருவா தூய நற்சிந்தனை. அந்த சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும், தூய்மையாக இருக்குமா, புனிதமான சிந்தனை. வள்ளலார் சொன்ன மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின மாதிரி, எதை கண்டாலும் எதை பார்த்தாலும் அதில் எல்லாம் அவன் இருக்கின்றான், அதில் எல்லாம் இறைவன் இருக்கின்றான், இவர்கள் எல்லாம் அப்படின்ற ஒரு அந்த அற்புதமான ஒரு தன்மையை சொல்றாங்க. துணையதுவாய் வரும் தூய அந்த கேள்வி கல்வி சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் கேள்வி சொல்லிட்டாரு, துணையதுவாய் வரும் தூய நெல் கர்மம் சொல்றாரு, சிந்தை சொல்றாரு, கர்மம் சொல்றாரு. அப்ப இந்த கர்மையோட நம்ம சொல்றோம், கர்மம் சொல்றோம், கர்மத்துல சொல்லுவாங்க நிறைய சங்கீத கர்ம பிராப்தம். அவர் அங்க சொல்றாரு, இவை அனைத்தையும் நீ அடைந்து நல்ல கல்வியும் நல்ல ஒரு கேள்வியையும் அதுக்கப்புறம் நல்ல சிந்தனையும் உனக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும், உன் வாழ்க்கையானது எப்படி இருக்குன்னா துணையதுவாய் ஒரு தூய நற்கர்மம். அந்த கர்மம் நிஷ்காமிய கர்மம் நம்ம சொல்லுவோம். அது 5வது சொல்றது அப்படின்னா, எனது செயல், எனது வாழ்க்கை, எனது அனைத்தும் எனக்காக மட்டும், என் குடும்பத்திற்காக மட்டும் அல்லாமல் இவை அனைத்தும் இந்த உலகுக்கு எல்லாம் பயன்பட வேண்டும் என்ற ஒரு கர்மம் உனக்கு வரும். அந்த கர்மத்தை நீ செய்கின்றாய், அந்த கர்ம யோகத்தை நீ செய்வாய். அது துணையதுவாய் வரும் தூய கர்மம், நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மத்தில் ஒருவன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு அடுத்தது பிறப்பே இல்லை என்றார். அப்ப அவன் அந்த நிஷ்காமிய கர்மத்தில் சென்று அந்த கல்விக்கு பெயர் தான் சாகா கல்வி என்றார். அந்த கல்விக்கு பேரு சாகா கல்வி. அந்த சாகா கல்வியை நீ கட்டிவிட்டால் உனக்கு மரணம் கிடையாது. அந்த மரணம் இல்லை என்றால் உனக்கு பிறப்பு கிடையாது. அப்ப நீ எதற்காக பிறந்தோம், அந்த பிறப்பின் நோக்கம் எதற்கென்ற, நான் பிறந்ததே பிறவாமல் இருப்பதுதான் பிறந்தோம் என்பதுதான் நிஜம். நான் பிறந்ததை பிறவாமல் இருப்பதுதான் பிறந்தோம். அந்த பிறவாமல் இருந்து நீ பிறந்த தெரியுமா, அந்த பிறந்த பயனை இந்த கல்வியை உன்னை கொண்டாந்து சேர்த்து அந்த இடத்தில் ஒன்று மீண்டும் மரணமில்லா ஒரு பொய்வாய பிறவாத நிலைக்கு போய் நீ அடைவாய். அதற்கு உனது கல்வி முக்கியம் என்கின்ற திருமந்திரம் உணர்த்துகிறது. அத்தகைய திருமந்திரின் அந்த உபதேசங்களை இங்கே மெய்ப்பிக்கு நிலையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த எழுத்தாளர்கள், 101 எழுத்தாளர்கள் இன்னும் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பல புத்தகங்கள் எழுத வேண்டும், பல பேருக்கு உங்கள் அறிவு ஆட்ட திறமைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எனது சிறிய இந்த ஒரு உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நீடூடி வாழ்க, நிறைவோடு வாழ்க. கீதம் பப்ளிகேஷன் அவர் சிறந்து வாழ வேண்டும். அண்ணா கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு எனக்கு தான் தெரியும். இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமான்னு தெரியல. அவர் கால் அடிபட்டு அது ரொம்ப கட்டுப்பட்டு இருக்கிறாரு. நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டம். இதனால அவர் வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட நிஷ்காமிய கர்மாவில் வாடுறாரு. ஏன்னா இவர் ஐயா சொன்னாரு, இந்த எங்களை மாதிரி எழுத்தாளர்கள் பண்றவங்கள ஒண்ணும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு. அதான் உண்மை, ஒண்ணும் கிடைக்காது. பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனால் நீங்களா காலத்தால் வாழ்வீர்கள் என்பதுதான் உண்மை ஐயா. உங்களுக்கு பொருளாதார ரீதியில் ஒண்ணும் கிடைக்காது, நிஜம். அதில் எந்த சந்தேகம், நல்ல ஒரு படைப்பாளனுக்கு, நல்ல ஒரு எழுத்தாளனுக்கு, நல்ல ஒரு சிந்தனையாளனுக்கு பொருள் என்பது கிடைக்காது. அதுல நீங்க எந்த சந்தேகமே படாதீங்க. அப்படி நீங்க நினைக்கணும் நினைச்சிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த நூல் பற்றி முன்னேற மாட்டோம், அங்கே நின்னுடணும். அப்ப நீங்க கமர்சியலா யோசிக்க வேண்டியதான். கமர்சியலா நம்ம யோசிக்கும் போது சிந்தனை மங்கிவிடும். அப்ப உங்கள் சிந்தனை மங்காமல் இன்றும் சுடர் மீது தீபமாக நீங்க நிற்பதற்கு காரணம் என்றால் நீங்க அதை சார்ந்து, நீங்க பொருள் சார்ந்து, அறிவை சார்ந்து வாழ்கின்ற ஆசிரியர்களாக நீங்க இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் அறிவு சார்ந்த ஆசான்களாக வர வேண்டும் என்று கூறி என் உரை முடிக்கின்றேன். நீ கூறி வாழ்க, நிறைவோடு வாழ்க. நன்றி. எப்போதோ நான் எழுதிய ஒரு புதுக்கவிதை எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. என்னை அறிமுகப்படுத்தி பேசிய
தொகுப்பாளர் அரை மணி நேரம் என்னை பற்றி அறிமுகம் செய்து ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் 5 நிமிடம் பேசுவார் என்று சொன்னார்கள். அதை போல நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ அதை விடவும் அதிகமாக என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிற அன்புக்குரிய ஞானப்பிரகாசம் அவர்கள் என் மீது இருக்கிற அளவு கிடந்த அன்பின் காரணமாக சொல்லி மகிழ்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் என்னை நான் மிகச் சாதாரணனாகவே இருப்பதை விரும்புகிறேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறது. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது. திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று தமிழெண்ணையை வாழ்த்துவதை போல பேரறிஞர் அன்பிற்குரிய நண்பர் முத்துசாமி அவர்களுடைய இந்த திறன் வியந்து நான் பாராட்டுகிறேன். ஒரு அடக்கமாக இருக்கிற ஒரு மனிதருள் இத்தனை சாதனைகள் நிகழ்த்த முடியும் என்கிற ஆற்றல் இருந்திருப்பதற்காக நாம் அத்துணை பேரும் அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும். இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு பெரிய சிறப்பு நான் அவரிடமே சொல்லி மகிழ்ந்தேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் அழைத்திருந்தாலோ அல்லது புகழ்வாய்ந்த ஒரு திரைப்பட நட்சத்திரத்தை அழைத்திருந்தாலோ அவர்கள் இவ்வளவு நேரம் காத்திருக்க மாட்டார்கள், நீங்களே நடத்துங்கள் என்று போயிருப்பார்கள். ஆனால் புத்தகங்கள் வாசிக்கப்படுகிற இடத்தில், புத்தகங்கள் நேசிக்கப்படுகிற இடத்தில் புத்தகம் தொடர்பானவர்களை பேச செய்வது என்பதே ஒரு பெரிய துணிச்சலாக நான் கருதுகிறேன். அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எழுத வருகிறது சரி, எழுதினால் என்ன வருகிறது என்று எழுத்தாளர்களுடைய கவிஞர்களுடைய துணைவியர் அவர்களை கேட்பது வழக்கம். நான் மிகப்பெரிய கவிஞன், மிக எழுத்தாளன் என்று மனைவியிடம் மார்தட்டிக் கொள்கிறவனிடம் உனக்கு எழுத வருகிறது எல்லாம் சரி, எழுதினால் என்ன வருகிறது என்று கேட்கிற போது எல்லா கணவன்மார்களும் வெட்கப்படுவார்கள். ஏனென்றால் எழுதினால் எதுவும் வராது என்பது எல்லோருக்கும் தெரியும். வரும் என்று நாம் நம்புவோம், ஆனால் வராது. ஆனால் எழுதினால் இது போன்ற சபைகளில் எங்களுக்கு இடம் கிடைக்கும், எங்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்றெல்லாம் பார்க்கிற போது எங்களுக்கு மிகுந்த பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எழுத்து தருகிற எண்ணற்ற மகிழ்ச்சிகளில் இது போன்ற மனநிறைவு மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியாகவே வாசிக்கிறவர்கள் மிகச்சிறந்த நினைவாற்றலை பெறுகிறார்கள். அல்சீமியர் என்று சொல்லப்படுகிற அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு காரணம் வாசித்தல் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை. அது வாசித்தலை பற்றி சொல்வதற்காக சொல்வதில்லை. அது விஞ்ஞான ரீதியாகவே மருத்துவ ரீதியாகவே வாசிக்கிறவர்களும் பேசுகிறவர்களும் அதிகமாக நினைவாற்றலை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த வாசித்தலை நேசித்தல் என்பது மிகச்சிறந்த ஒரு மனித பண்பாடாகவும் மனித சேவையாகவும் நான் கருதுகிறேன். அந்த வகையில் இவர்கள் மிகப்பெரிய பணியை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தியை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும். உலகத்திலேயே மிக அதிகமாக நூல்கள் வாசிக்கிற பழக்கம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியர்கள் எதற்கும் லாயக்கில்லை என்றெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி மிக குறைவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் மிக அதிகமான வாசிப்பு நிகழ்வது இந்தியாவில் தான். இரண்டாவதாக இங்கிலாந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு குறைந்தது 14 மணி நேரம் நாங்கள் நூல்களை படிக்கிறோம் என்கிற செய்தியை பார்க்கிற போது வாசித்தலில் முதலாவதாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்த நேசித்தலிலும் நாம் முதல்வராக இருக்கிறோம் என்கிற ஒரு பெருமையை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம். அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். நாம் பெருமைப்படுவதற்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அல்லவா? இது நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த நூல் வெளியிடுவது என்பது மிக தர்ம சங்கடமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும். நான் வங்கியில் பணியாற்றியவன், வங்கி அதிகாரியாக இருந்தவன். நாங்கள் ஏராளமாக கடனை தந்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம், வந்திருக்கிறது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் விற்காமல் கட்டுக்கட்டாக இருக்கிற காகிதத்திற்கு நாங்கள் கடன் கொடுப்போமே தவிர அது புத்தகமாக வந்தால் நாங்கள் கடன் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் காகிதத்துக்கு, வெற்று காகிதத்திற்கு இருக்கிற ஒரு மரியாதை அது அச்சிடப்பட்ட பிறகு குறைந்து போய்விடுகிறது என்று பார்க்கிற போது இது போன்ற புத்தக கண்காட்சிகள் அந்த நூல்களை அறிமுகம் செய்வதோடு இதனுடைய விற்பனை திறனையும் அதிகரித்து காட்டுகிறார்கள் என்பதற்காக பப்பாசியை சார்ந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் ஆண்டுதோறும் கூடுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பெருமக்கள் எல்லாம் மிகச்சிறந்த பெருமக்கள். ஐயா ராமகுருநாதன் அவர்களோடு நான் பல ஆண்டுகளாக பழகி கொண்டிருக்கிறேன். எழுத தொடங்கிய நாட்களிலிருந்து என்னுடைய குருநாதர் அவர்தான். அவருக்கு பேரு ராமகுருநாதன் என்றுதான் அவர்களை பெயர் வைத்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாம் அவர் கற்றுத் தந்திருக்கிறார். தமிழ் கற்றுத் தந்திருக்கிறார். வைரமுத்திலிருந்து தொடங்கி
எண்ணற்ற கவிஞர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நிறைவும், நான் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் கவிதை உறவு என்கிற இதழுக்கு மட்டும் நான் ஆசிரியராக இருக்கிறேன். நான் உருவாக்கிய கவிஞர்களில் மிகச் சிறப்பாக நா. முத்துக்குமார் அவர்களை பற்றி சொன்னார்கள். நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய முதல் கவிதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற கவிதை உறவு இதழில் வெளியான கவிதை என்பதை சொல்ல எனக்கு மிகுந்த பெருமை. அதை கூட நான் எங்கும் சொல்வதில்லை. ஏனென்றால் பிரபலமாக இருக்கிறவர்களுடைய பெயரை சொல்வதன் மூலம் நாம் பிரபலமாக முயற்சிக்கிறோமோ என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு உண்டு. வளர்ந்தால் மகிழ்ச்சி என்று விட்டுவிட்டிருந்தேன். ஆனால் அந்த நன்றிக்குரிய கவிஞர் ஒரு நாள் நான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களை பற்றி ஏதோ பேசுகிறார் நா. முத்துக்குமார் என்று என்னுடைய மனைவி அழைத்தார். அடுத்து பார்க்கிறேன், அவர் தொலைக்காட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 6 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிற நான் என்னுடைய முதல் கவிதையை அச்சில் பார்த்த அன்று கிடைத்த மகிழ்ச்சியைத்தான் இன்றைக்கும் பெறுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் எழுத்தை அச்சில் பார்ப்பது என்பது ஒரு பெரிய சுகம், அது ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தை பத்திரிகையாளர்கள் பெற்றிருக்கிறோம். அவர் எழுதிய உறுத்தல் என்கிற ஒரு கவிதை கவிதை உறவு இதழில் 1981ஆம் ஆண்டு வெளியானது என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். ஏறத்தாழ ஒரு 54 ஆண்டுகளாக இந்த கவிதை உறவு இதழை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அருமை சகோதரர் மதியழகன் அவர்களும் என்னுடைய கவிதை நண்பர் மிகச்சிறந்த கவிஞர் கேசவமூர்த்தி அவர்களும் என்னோடு துணையிருந்து இந்த இதழ் தொடர்வதற்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இதழ் பணியில் இருக்கிற நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு கவிதை அச்சாகிற போது கிடைக்கிற மகிழ்ச்சியைப் போலவே ஒரு எழுத்து என்பது 100ஆகிற போது எத்தனை மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் எழுதிய முதல் நூலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் வெளியிட்டார்கள். ஒரு 32 பக்கம், ஒரு சின்ன நூல் தான். அந்த விழாவிற்கு வந்திருந்தவர்கள் இங்கிருந்த எண்ணிக்கையில் இவ்வளவே கிடையாது. மொத்தம் 15 பேர் தான் வந்திருந்தார்கள். நான் எழுதிய முதல் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 16 பேர், 15 பேர். இந்த 15 பேரில் 8 பேர் பேச்சாளர்கள். சு. சமுத்திரம், சுகி சுப்பிரமணியம் போன்ற பெருமக்களோடு, கவியரசர் கண்ணதாசன், பொன்னடியார் போன்றவர்களோடு வந்திருந்த பார்வையாளர்கள் 7 பேர். ஆனால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் 8 பேர். என்னுடைய மனைவி கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. இவர் என்ன எழுதுவது, நாம் என்ன பார்ப்பது என்று நினைத்திருக்கக்கூடும். ஆனால் இந்த 100 கவிஞர்களும் இன்றைக்கு பெரிய அதிர்ஷ்டம் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 500க்கும் அதிகமான அன்பு நெஞ்சங்கள் இங்கே அமர்ந்திருக்க, அவர்களுடைய நூல்கள் எல்லாம் இங்கே வெளியிடப்பெறுகின்றனவே என்கிற மகிழ்ச்சி அவருக்கு இருக்கும். அந்த கவிஞர்களில் எனக்கு மிக பலரை நன்றாக தெரியும். ஆதினி நாகராஜன் அவர்கள் நன்றாக தெரியும், மிகச்சிறந்த ஒரு புது கவிதை படைக்கிறவர். அதே போல ஞான பிரகாசம் அவர்கள் என்னை போலவே ஒரு பணியாற்றி கொண்டே எழுதுகிற ஒரு பண்பாளர். இப்படி மிகச்சிறந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் வேறு உத்தியோகங்களை பார்த்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, பல்வேறு துறை சார்ந்த பெருமக்கள் சங்க காலத்தில் எழுதியதைப் போலவே இப்போது மீண்டும் ஒரு சங்க காலம் வளர்ந்ததைப் போல எல்லா இடங்களிலும் பணியாற்றுகிறவர்கள் எழுத்தாளர்களாக விளங்குகிறார்கள். அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தீர்கள் என்பதாக சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்த சத்யா ஐயா அவர்கள், திருமூலர் சத்யா அவர்களை பார்க்கிற போதே ஒரு தேஜஸ். சிலரை பார்த்தாலே பிடித்து போய்விடும் என்று சொல்வார்கள். சிலரை பார்த்தால் பிடிக்காமலே போய்விடும். ஆனால் இவரை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து இருக்கிறது. அதே போல எந்த இலக்கிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பிற்குரிய வேலூரிலிருந்து வந்திருக்க இந்த உலக சாதனையாளர் அன்பிற்குரிய சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அருமை ரேகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய காவிரி மைந்தன், நான் எப்படி காவிரி மைந்தனை மிக அதிகமாக நேசிப்பதற்கு காரணமாக இருப்பது, கண்ணதாசன் புகழை பாடுகிற ஒரு கவிஞனாக அவர் விளங்குகிறார். என் பெயரை தினம்பாடும் குயில் அல்லவா என்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். என் பெயரை தினம்பாடும் குயில் அல்லவா என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லுகிற போது அந்த குயில் வேறு யாரும் அல்ல, கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் தான். அவருடைய சிலைகளை எழுப்பியது மட்டுமல்லாமல் அவருடைய படைப்புகளை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிஞராக நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சி எல்லா வகையிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது. ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி 1:30 மணிக்குத்தான் என்று எனக்கு அழைப்புதல் வந்திருந்தாலும் கூட நான் இங்கே 11 மணிக்கே வந்துவிட்டேன். நானும் மதியழகன் அவர்கள் வீட்டில் இருந்தார்கள், அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து விட்டேன். இந்த 101 புத்தகங்களை பெற்றுக்கொள்கிறோமே, இதை எப்படி எடுத்து செல்வது என்று இவ்வளவு நேரம் நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் ஒரு பேனரை மட்டும் காட்டிக்கொண்டு
தப்பித்து விட்டார்கள் என்றாலும் கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த அரங்கத்தில் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அன்பிற்குரிய மதியழகன் அவர்களும் கேசவமூர்த்தி அவர்களும் இந்த கவிதை உறவு அமைப்பை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் இங்கு நான் சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டுதோறும் கவிதை உறவு சிறந்த பதிப்பாளர்களுக்கு ஒரு பரிசினை வழங்கி கொண்டிருக்கிறது. பதிப்பு செல்வர் என்கிற ஒரு விருதினை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். வானதி ராமநாதன் அவர்களிலிருந்து கவியரசர் கண்ணதாசன் பதிப்பகத்திலிருந்து சென்ற ஆண்டு யுனிவர்சல் பதிப்பகம் ஷாஜஹான் வரை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மே 18ஆம் தேதி நடக்கிற எங்களுடைய 55வது ஆண்டில் மிகச்சிறந்த பதிப்பாளர் என்கிற விருதினை அன்பிற்குரிய முத்துசாமி அவர்களுக்கு, இதைத்தான் பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அவருக்கே தெரியாது. உங்கள் அத்துணை பேருடைய செவிகளிலும் இந்த செய்தி செழுந்தேன் வார்த்ததை போல வந்து சேர்ந்த பிறகு அவருக்கும் போய் சேரட்டும் என்பதாக சொல்லி அவருக்கு வாழ்த்து கூறுகிற முகத்தாலும் அவர் நலமாக நீடு வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடும் மிகுந்த கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.